சக்கரவர்த்தி ஒரு மகாராஜா சீர்காழியில ஒரு பெரிய யாகம் நடத்துற. அந்த யாகத்தை எப்படியோ தடுக்கணும் நினைச்சு தேவேந்திரன் என்ன பண்றான், ஒரு பருந்து வடிவான அக்னி பகவான் நினைச்சுதான் ஒரு புறா வடிவம் இருக்கிறார். அந்த புறாவை பருந்து திறந்து வருது, பறந்து வருது சிவச்சக்கரத்துக்கு மாநிலத்துல நேரம் அந்த புறா வந்து சிவச்சக்கரத்துடைய கையில் வந்து தங்கம் வந்து மகாராஜா காப்பாத்துங்க, பின்னால பருந்து புறா பறந்து வருது, பருந்து பறந்து வருது. அந்த பருந்துடைய வாயை வந்து இந்த புறாவை காப்பாத்து சக்கரவர்த்தி. உடனே பருந்து வருகிறதே மகாராஜா நியாயம் இல்லை, அந்த புறா எனக்கு இற, அந்த இறையாத புறாவுக்கு எனக்கு தங்கம் உள்ளாரு, நான் எவ்வளவு தூரம் விரட்டிட்டு வந்திருக்கேன், அதனால தயவு செய்து அந்த புறாவை எனக்கு கொடுங்க, எனக்கு வயிறு வசிக்க. யார் சொல்றா? அந்த கடுகாகிய பருந்து அந்த அரசனிடம் முறையிடுது, தஞ்சம் என்பால் தஞ்சம் விட்டது, அதனால தரமாட்டேன், உனக்கு வேற என்ன. அந்த புறாவுக்கு இடைக்கு இட எனக்கு மாம்சம். சரி, ஒரு தராசு தொலைனா தராசு, தராசுல அந்த புறா இடத்தட்டப்பட்டார். வலது தட்ட தன்னுடைய உடம்புல இருந்து தொடையில இருந்து அப்படியே வெட்டி 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 சதையை தூக்கி வலது புறாவுடைய இடைக்கு இடை கொடுக்கணும், அந்த பருந்து சாப்பிடணும். அதற்காக தன் உடம்புல இருந்து வெட்டி வெட்டி மாம்ச துணிகளை அதெல்லாம் போச்சு. அது கீழே விட சுவாமி காட்சி விட்டார். படம் அதிகமாக வருது, தேவேந்திரன் பறந்தா வரான். சுவாமி காட்சி கொடுத்து தர்மத்து ஒரு புறாவுக்காக தன் உயிரை தியாகம் பண்ண சக்கரவர்த்தி சிவி சக்கரவர்த்தி அவர் சோழ மரபு. அந்த சோழ நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு தர்ம வாழ்வு. ஆகவே தொலையில் புறவில் நிறையடித்த சோழர் தராசுல புறாவுக்கு ஏற்றபடி தன் மாமிச பிண்டத்தையே தர்மம் செய்தாரே சிவி சக்கரவர்த்தி. அந்த சோழ நாட்டின் உரிமையில வருவது அழகான பொன்னி காவிரி. அந்த காவிரி வந்து முத்துக்களையும் பவளங்களையும் அழகான சங்கர கட்டைகளையும் அக்னியும் கஸ்தூரி இது போன்ற வாசனை பொருளெல்லாம் கொண்டு தருகிற சந்திரதேவம். சந்திரதேவத்தின் பக்கத்துல ஒரு அழகான சோலை, அந்த சோலையை சுற்றி ஒரு அழகான கானகம், அது குளிர்ச்சிவர்ணிய கானகம். அதுல அந்த அற்புதமான கானகத்துல யார் இருக்கான்னு பாக்குறான். அப்பூங்கானில் அந்த அருமையான குளிர்ச்சிவர்ணிய கானகத்துல நடுவில் எதுவும் தெரியுமாறு. அப்பூங்கானில் வெண்ணாவல் அதன்கே முன்னாள் அரிதேடும் மெய்ப்பூங்களால் வெளிப்படனும் மிக்கதமத்தோர் விளையானி கைப்போம் பொருளும் முகந்தாட்டி கமிழ் பூங்கொத்தும் அணிந்திரங்கி மைப்பூங்கொடை களத்தாரை நாடும் வழிபட்டு ஒழுகுமாள். அந்த காட்டு நடுவே ஒரு பெரிய வெண்ணாவல் மரம், நாவல் மரத்துல வெண்ணாவல் ஒரு மரம், பெரிய மரம். அதன் கீழே சிவருமான் பிரம்மவிஷ்ணு தேடி அறிமுறையா சிவருமான் ஒரு சிவலிங்க திருமணி எடுத்து அங்கிருக்கிறார். வெண்ணாவல் மரம். அந்த சுவாமி பேரு ஜம்புலிங்கம். ஜம்புலிங்கம் எந்த திருவாரூர்காரன் சுவாமி பேரு ஜம்புலிங்கேஸ்வரர். ஜம்பு என்று ஒரு முனிவர் பெருமான் பரமேஸ்வரன் நோக்கி அந்த வெண்ணாவல் மரத்தடியில அழகான ஒரு தவம் பண்றார். திடீர்னு ஒரு அழகான வெண்ணாவல் நாவல் பழம் இருக்கு. அது அப்படியே கொண்டு போய் சிவபெருமான கையில எடுத்துக்க முடியாது. சுவாமி அழகான பழம் சுவாமி அழுந்தார். எங்க இருக்க விதைய முன்னில் சாப்பிட அவர் அறிஞ்சா அவர் மேல சிறத்துல இருந்து ஒரு மரம் ஜம்புங்கிறது நாவல் மரம். வெண்ணாவல் மரம் முனிவருடைய சிறகு இருந்து வந்தது. முனிகள் இருக்க அவர் சிறசு ஜம்பு முனிவரால் ஏற்பட்ட வெண்ணாவல் மரத்தடியில் இருக்கிற சிவபெருமா. எனவே ஜம்பு என்பது அந்த முனிவருக்கு அவர் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர். அதனால அந்த திருக்கோயில் பேர் ஜம்புலிங்கேஸ்வரர். அந்த அற்புதமான
நாவல் மரத்தடியிலே மெய்ப்பூங்க வெளிப்பட்டால் அங்க நல்ல தவம் செய்த ஒரு யானை. அந்த யானையின் நிறம் வெள்ளை யானை வந்து காட்டில் இருக்கு. அது தவம் செய்யுது. அப்ப அந்த என்ன செய்யறது, தினமும் அந்த சிவலிங்க பெருமானுக்கு தும்பிக்கையில அழகான காவிரி நீரை கொண்டு வந்து முதந்து அபிஷேகம் செய்து, பக்கத்தில் இருக்கிற தோட்டத்திலிருந்து நிறைய பூக்களை கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணி தினமும் வழிபாடு செய்கிற ஒரு அற்புதமான யானை அந்த யானை, வெள்ளை யானை. மைப்பூங்கவளை கலத்தாரை நாளும் வழிபட்டுள்ளது. இந்த அற்புதமான காட்டுல ஒரு அதிசயமான யானை ஒரு வியக்கத்தக்க பூஜையை செய்து கொண்டது. அந்த பூஜைக்கு இடையூறாக யாரோ ஒரு வந்தமா தெரிந்து யார் பார்க்கிறாங்க. ஆக வெண்ணாவல் மரத்தடியிலே யானை நாளோடு பூஜை கொண்டது. அப்பொழுது அந்த வெண்ணாவல் யானையின் அந்த அற்புதமான பூஜைக்கு இடைஞ்சலாக ஒரு சிலந்தி பூச்சி வருகிறார். ஆன செயலால் திரு ஆனைக்கா என்று அதற்கு பெயராக அந்த இடத்துக்கு திரு ஆனைக்கான்னு யானை பூஜை பண்ணனால அது சோலையா இருக்கிற காணா சோலை, சோலையின் நடுவே சிவலிங்க பெருமானை யானை பூஜை பண்ணனால அந்த இடத்துக்கு ஒரு திருமானைக்கா, ஆதன் ஆன செயலால் திருவானைக்கா என்று அதற்கு பெயராக ஞானமுடைய ஒரு சிலந்தி. அங்க மிக்க தவத்தோர் வெள்ளாடினார். இங்க ஞானமுடைய ஒரு சிலந்தி நம்பர் சொம்பொன் திருமுடிமேல் காணல் வெறும் சருகு உயிராவண்ணம் கலந்த வாய் நூலால் மேல் நற்திருமேற் கட்டி என விழுந்து சிறிய புரிந்து உடலால் நம பார்வதீபதையே ஞானமுடைய ஒரு சிலந்தி பிச்சைக்கு சாமி ஞானம் இருக்கிறார். சிவபெருமானை வழிபட்ட எத்தனையோ ஜீவராசிகள் அன்பு, யானை, சிலந்தி, எறும்பு, பாம்புகள், கழுத, இவையெல்லாம் சாமி வழிபாடு செய்ய. அந்த வகையிலே இந்த சிலந்தி என்ன ஞானமுடைய ஒரு சிலந்தி அது சுவாமி பார்க்கணும். மேல இருந்து மரத்தில் உள்ள இலைகள், மக்கி போன பூக்கள், அதன் பிறகு சருகு எல்லாம் அப்படியே உதிர்ந்து சாமி உதிரக்கூடாது, சாமி மேல உதிரக்கூடாது என்று சொல்லி தன் வாய் நூலால சிலந்திக்கு வரகட்டும். அந்த வரகட்டுறது தன் வாய் நூலால், மெஜிடா போர்ஷன் உள்ள அது வாய் நூலால தான். அது ஆர்மையா வரகட்டும். அந்த வலைய சுவாமி சரசுக்கு மேல மேல் கட்டின்னு மூலஸ்தானத்துல சுவாமிக்கு சரசுக்கு மேல மேல் கட்டின்னு பட்டுனால கட்டுவான் துணை. தூசியெல்லாம் சாமி மேல விடக்கூடாதுன்றதுக்காக இங்கே சூரிய வெளிச்சமோ சருகுகளோ இலைகளோ பெருமாள் மீது விடக்கூடாது என்பதற்காக ஞானமுடைய வாய் நூலா மந்தல் செய்து மந்தல் செய்து மேல விழாம தடுக்குது. இது செய்து அது காலையில அது வருது. சிலந்தி இவ்வாறு அழகான் பந்தல் செய்து மகிழ்ச்சி அடைந்த பிறகு மறுநாள் பார்த்தா யானை வழக்கமான பூஜை நடந்தாச்சு. நன்றும் இழைத்த சிலந்தி வலைப்பரப்பை நாதன் அடிமணங்க சென்ற யானை அனுசிதம் என்று அதனை சிதைக்க சிலந்திதான் இன்று கழிக்கின் கலம் கரம் சுலபிச் சென்று மீள விழுந்து அதனை அன்று கழித்த பிற்று நாள் அடல் வெள்ளானை அழித்ததால். காலையில யானை வரத்துல என்னடா சாமி மேல போய் நெட்டு கால் சிலந்தி பூச்சி வரகிட்டு இருக்குது. நம்ம வெள்ளடிக்கும் போது முதல்ல ஒட்டடிக்கும். அந்த ஒட்டடிக்கும் போது ஏகப்பட்ட சிலந்தி பூச்சி பண்ணுவோம். பெரிய பாவம் சிலந்தி கொடுக்கூடாது, ஏன்னா அது சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால குடும்பம் மட்டும் அது அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு நமக்கு பயமா சிலந்தி பூச்சி. அது என் பெருமாள் சிரசு மேல வாய்ப்பு நானே பார்த்து இது அனுசீலம் செய்யத்தகாத ஒரு செயலது சிலந்தி வாய் எச்சில்லது எச்சிலால் ஆகிய அழகான பந்தல் எச்சில் பந்தல் சாமி எச்சி பண்ணலாம். யானை பார்த்து தும்பிக்கை வச்சு சுத்தி அடிச்சு பூஜை நடந்துச்சு. சிலந்தி வருது.